ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. யார் வேண்டாம் என்று சொன்னாலும் நீயே இல்லை வேண்டாம் என யோசித்து தடுமாறி குழம்பினாலும் கூட இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த இந்த நல்ல விஷயத்தை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். நான் ஒருபோதும் போலி வாக்குறுதியையும் வாக்குகளையும் கொடுக்க மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே? தெளிவான நிராகரிப்புகளை செய்வேன், உனக்கு தேவையானதை கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு வேண்டாத விஷயங்களை விலக்கி வைத்து நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்தி தருவதற்காக தான் இப்போது இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை சார்ந்திருந்த மனிதர்களும் உனக்கு சொந்தமாயிருந்த சொந்தக்காரர்களும் கூட உனக்கு துரோகமும் ஏமாற்றத்தையும் தான் கற்றுக் கொடுத்தார்களே தவிர வாழ்க்கையில் எப்படி எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறி வருவது என யாரும் எந்த நல்லதையும் சொல்லிக் கொடுக்கவில்லை அல்லவா? நீ ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள் என் செல்லமே. ஒவ்வொரு முறை நீ ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்கும் போதெல்லாம் நீ என்ன புரிந்து கொள்கிறாய்? நாமும் இவர்களைப் போல சுயநலமாக இருந்திருந்தால் இப்போது நன்றாக வாழ்ந்திருப்போம் என்று தானே யோசிக்கிறாய்? உண்மையிலேயே மனிதர்கள் எல்லாரும் இப்படி யோசிக்கக்கூடிய அளவிற்கு காலமும் சூழ்நிலையும் மாறிவிட்டது. நீ யாருக்கும் துரோகம் நினைக்கவில்லை, நீ யாரையும் ஏமாற்றவும் இல்லை. ஆனால் உனக்கு கிடைத்ததெல்லாம் இதுதான் அல்லவா? சுயநலமாய் இருப்பவர்களெல்லாம் அழகாய் சம்பாதித்து நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நீ ஒருபோதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நீ எப்போது பார்த்தாலும் துன்பத்திலும் துயரத்திலும் தானே மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. இனிமேல் உனக்கு வழிகாட்டியாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய முறைகளையும் கற்றுக் கொடுக்க போகிறேன். யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், யாரை எங்கே வைக்க வேண்டும், யாரிடம் எந்த அளவிற்கு உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு அன்பாய் பேச வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவான ஆளாக மாற வேண்டும். பேச கற்றுக்கொள்ளாமலே இன்னும் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கப் போகிறாயா? அளவோடு பேசு, தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசு. நீ யாரை எங்கே வைக்க வேண்டும் என புரியாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எல்லாரையும் நல்லவர்கள் என நினைத்து உன் மனதில் நினைத்ததையெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாயே, ஆனால் அடுத்து நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டாய் என் செல்லமே. நீ உயரத்தை தொட வேண்டும், உச்சஸ்தானத்தை அடைய வேண்டும், உச்சாணி கொம்பில் அமர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். அதற்கான வழிகளை தானே நான் நித்தமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். போலியாய் பழகும் மனிதர்களிடத்தில் நீ உண்மையாய் அன்பை காட்டினால் கடைசி வரை ஏமாந்து கொண்டேதான் இருப்பாய். சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு மத்தியில் நீ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைத்து ஒரே மாதிரி பழகி ஒரே மாதிரி அன்பை கொடுத்து ஒரே மாதிரி செலவு செய்து கொண்டே இருந்தால் கடைசியில் ஏமாளியாக தான் இருப்பாய். அதனால்தான் உண்மையாய் இருக்கலாம், ஆனால் யாரிடத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து நடந்து கொள் என சொல்கிறேன். உண்மையாய் இருக்கும் நீ நிச்சயம் ஜெயிக்கத்தான் போகிறாய். ஆனால் அதே உண்மையை மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்று போய் விடுகிறாய் அல்லவா? நீ ஒருபோதும் யாரிடமும் எந்த நல்ல விஷயத்தையும் எதிர்பார்க்காதே. ஏனெனில் இங்கு நல்லதை விட கெட்டதுதானே நிறைய நிறைந்திருக்கிறது. இது கலியுக காலம் அல்லவா? யாரையும் எந்த குற்றமும் சொல்ல முடியாது. உனக்கு என்ன பிடிக்கும் என தெரிந்து செய்யும் உறவுகளை விட எதை செய்தால் உனக்கு பிடிக்காது என தெரிந்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கும் உறவுகள் தானே அதிகமாக இருக்கிறார்கள். நானும் உன் வாழ்வில் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வேண்டுமென்றே உன் மனதை கஷ்டப்படுத்த வேண்டும், உன்னை மிகவும் தாழ்த்தி பேச வேண்டும், உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என உனக்கு நெருங்கிய உறவுகளே பல பேர் சதி செய்யும் போது உன் விதி மட்டும் என்ன செய்துவிட முடியும்? ஆனால் அத்தனையும் பார்த்து கொண்டுக்கும் இந்த வராகியம்மா இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன். சீக்கிரமே உனக்கு கெடுதல் செய்பவர்களை தூக்கி எறிந்து உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை உன் அருகிலேயே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். எதையும் எறிவதற்கு முன்பாக கையில் இருப்பது கல்லா வைரமா என்பதை புரிந்து கொள். இந்த உலக வாழ்க்கையில் பல மனிதர்கள் தனக்கு கிடைத்த உறவுகளை தன்னுடைய துணையை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் எது கல் எது வைரம் என்பதை புரியாமல் தானே கல்லை மிகவும் உயர்வானதாகவும் வைரத்தை மிகவும் அற்பமானதாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
நான் உன் வாழ்வில் கொடுத்தது அற்புதமான வைரம்தான். ஆனால் அதன் அருமை பெருமை புரியாமல் நீதான் அதை கல்லாய் நினைத்து கல்லாய் மிதித்து கொண்டிருக்கிறாய். மதிப்பு மரியாதையும் கொடுக்க பழகு. யாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என தெரியாமல் உனக்கு நல்லது செய்யும் மனிதர்களிடம் கெட்ட வார்த்தைகளையும் அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளையும் பேசிவிட்டு உனக்கு கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களிடம் போய் நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாய். விதைத்தது ஒன்றாக இருந்தால் விளைவது மட்டும் வேறொன்றாய் இருக்குமா என்ன? நீ எதை செய்கிறாயோ அதுதானே உனக்கு கிடைக்கும். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாய். ஆனால் உன்னையே நம்பி வாழக்கூடிய ஜீவன்களுக்கும் கொஞ்சம் நல்லது செய். அவர்கள் உன்னை நம்பிதானே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். தனித்து போராடி கரை சேர துடிக்கும் உன் வாழ்வில் நீ இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என் செல்லமே. நீ திமிராய் தலைகனமாய் இருக்கிறாய் என யார் நினைத்தாலும் பரவாயில்லை. நீ ஒருபோதும் தன்னடக்கத்தோடும் பொறுமையோடும் எல்லா விஷயங்களையும் செய்திருந்துதான் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் அடுத்து நீ வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான் என்பதை புரிந்து நடந்து கொள். நான் உனக்காக பல வாய்ப்புகளை கொடுத்து விட்டேன். அதனால் தான் சொல்கிறேன், செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதே என் செல்லமே. உண்மையிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கை எப்போதும் தெரியுமா தொடங்குகிறது? எதுவுமே புரியாமல் என்ன நடக்கிறது என ஒன்றுமே புரியாத குழந்தை பருவத்தில் மனிதனின் வாழ்க்கை தொடங்குகிறது. ஆனால் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும் என புரிய வரும்போது மனிதனுக்கு வயதாகி வாழ்க்கையே முடிந்து போய்விடுகிறது. எனது அன்பு குழந்தையே, நீ வருந்தாதே. உனக்கான நல்லதை எல்லா வகையிலும் செய்து கொடுக்க தயாராக தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். நீ வாழும்போதே இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் மாறுகிறேன். மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் சபையில் நீ அமர வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் இப்படி 4 பேர் சேர்ந்து ஒருவரை பற்றி குறை சொல்லும் போதும் புரணி பேசும்போதும் யார் எழுந்து போகிறார்களோ அவர்களை பற்றி தான் அடுத்து புறம் பேசுவார்கள். அந்த வரிசையில் அந்த கூட்டத்திலிருந்து நீ எழுந்து விலகி போன அடுத்த நொடியே அடுத்த தலைப்பு நீயாக தான் இருப்பாய். உன்னை பற்றி தான் அவர்கள் பேசுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு பொய் பேசும் புறம் பேசும் கூட்டத்தில் போய் நீ சேராமல் இருந்து கொள். ஏனெனில் நல்லதை செய்கிறாயோ இல்லையோ கெட்டதை செய்யாமல் இருந்து விடுவது உனக்கு நல்லதுதானே. பணம் கூட ஒரு சில இடங்களில்தான் தேவைப்படும். ஆனால் பொறுமை என்பது எல்லா இடங்களிலும் தேவைப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. எல்லாரிடமும் எப்போதும் எல்லா இடங்களிலும் பொறுமையோடு நடந்து கொள். உன் மனம் என்பது கண்ணாடியைப் போலதான். அது உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவது கிடையாது. நீயும் அப்படி மனமுடைந்து சோர்ந்து போய் கோபப்பட்டு யாரிடமும் எரிச்சல் பட்டு பேசாமல் மனதை அமைதியாய் வைத்துக்கொள். கண்ணாடியை எவ்வளவு கவனமாக பத்திரமாக கையாளுவாயோ அப்படிதான் உன் மனதையும் நீ கையாள வேண்டும். உன் மனதால் எல்லாருக்கும் நல்லதை நினை. நல்லதையே யோசிக்க பழகு என் செல்லமே. குறை சொல்பவர்களுக்கும் நன்றி சொல்ல நீ பழகிவிட்டால் ஏதாவது ஒரு வகையில் அது உனக்கு கொய் கொடுக்கும். ஆம் என் செல்லமே, உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை நீயே மாற்றி அமைத்து கொள்வதற்கும் உன்னை குறை சொல்பவர்கள்தானே ஒளி போல இருந்து உன்னை குத்தி குதறி காயப்படுத்தி ஒரு வழியாய் உன்னை சிற்பமாகவும் செதுக்கி விடுகிறார்கள். யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சரிதானா என்பதை மனதில் யோசித்துக்கொள். சரியில்லை என்றால் அடுத்த நொடியே அவர்களையும் அவர்கள் வார்த்தைகளையும் தூக்கி தூரமாய் வைத்துவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பி. அவர்கள் சொல்வது உண்மை என உனக்கு பட்டால் அதை மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்ல தயாராகு. ஓம் வராகி.